2011, 12 காலத்தில் காப்பர், க்ரூட் ஒரு காலத்துல $116 போயிட்டு இருந்தப்ப, நம்ம வந்து மார்க்கெட் மைனஸ்ல போறான்னு சொல்லும்போது யாரும் நம்பல. சனி உச்சத்துக்கு போறாரு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்லாம் நெறைய பேர் திட்டினவங்கலாம் உண்டு. ஆனா அது என்ன நடந்தது உலகத்துக்கே தெரியும். மைனஸ்ல ட்ரேட் ஆனது. அபரிமிதமான எண்ணெய் கிணறுகள், அதேபோல நேச்சுரல் கேஸ் வந்து அளவுக்கு அதிகமான உற்பத்தி ஆனதுனால, அதோடைய இம்பாக்ட்ல பேட்டரி கார்கள் எல்லாம் வரதுனால, க்ரூடோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே போச்சு. நம்ம சொன்னது கண்டிப்பா இறங்கும்னு சொன்னோம். அதேபோல கோல்டு, அதேபோல இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய நிஃப்டி, இது எல்லாமே நம்மகிட்ட ஹிஸ்டரியோட நம்ம Facebookல டேட்டோட இருக்கு. கடந்த 1 வருட காலத்துக்கு சொல்லப்பட்ட 16 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ராகு என்னைக்கெல்லாம் மீனத்துக்கு வராரோ, அன்னைக்கு வந்து மார்க்கெட் அபரிமிதமான வளர்ச்சி 3லிருந்து 6000 பாயிண்ட் ஏறுவான்னு சொன்னோம். 7000 பாயிண்ட் ஏறுனான். சொன்னது நாள் மட்டும் அந்த வருடம் மட்டும் கிடையாது. மாசம் சொன்னோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இது எல்லாமே கன்சாலிடேட்டட் டவுன் ஆகும். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும். ஆனா, அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பை காட்டுவேன்னு சொன்னோம். ஏறக்குறைய 7000 பாயிண்ட் ரீச் ஆனோம். நம்ம டார்கெட் 6000 ஆனா 7000 பாயிண்ட்ஸ் போச்சு. மறுபடியும் ஒரு 3000 பாயிண்ட் கரெக்ஷன்ல இப்ப நிக்குது.